இன்னைக்கு வந்து என்னோட பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்துடலாமா? இன்னைக்கு என்னோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா தாங்க இருக்கும். இது வந்து நம்ம கிச்சன்ல உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா, இன்னைக்கு வந்து எனக்கு வந்து சமையல் பண்றது கொஞ்சம் லேசியா இருந்துச்சு. அதனால நோ குக்கிங் கான்செப்ட்ல இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 200 கிராம் அளவுல தேங்கா, அதுக்கப்புறம் ஒரு எள்ளுல வந்து 4 ஸ்பூன் எள்ளு வந்து யூஸ் பண்ணிப்பேன். கடைசியா இது 2 சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என் உடம்புக்கு தேவையான குளுக்கோஸ் வந்து இந்த வாழைப்பழத்துலருந்து குடுத்துருவேன். ஸோ நான் இத இந்த மாரி நான் ஏன் சாப்பிட்றேன் அப்டின்னா, நம்ம உடம்புக்கு வந்து தேவையான நல்ல கொழுப்பு வந்து தேவை. அந்த நல்ல கொழுப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு குடுக்குறதுனால பசி எடுக்கும்போது, அதை எரிபொருளா நம்ம உடம்பு மாத்திட்டு, அன்னைக்கு அந்த நேரத்துக்கு தேவையான எனர்ஜி வந்து நமக்கு கிடைச்சிருங்க. ப்ளஸ் வந்து தேங்காய் சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட் அப்டின்னா, வயித்துல புண்ணு இருக்கிறவங்க, அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த தேங்காய் சாப்பிட்றதுனால ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. புண்ணு இருந்துச்சுனாலும் புண்ணு ஆறிரும். ஏன்னா தேங்காய் பாலோட சத்து வந்து அவ்வளோ நல்லது. கருப்பு எள்ளு நான் வந்து ஏன் சாப்பிட்றேன் அப்டின்னா, கருப்பு எள்ளு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல உள்ள நரம்புலாம் இருக்கு பார்த்தீங்களா? நரம்புக்கு வந்து கருப்பு எள்ளு வந்து ரொம்ப சத்துங்க. அதனால தான் கருப்பு எள்ளு சாப்பிட்றோம். ப்ளஸ் வந்து அதில ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கிறவங்க, வெஜிடேரியனா இருக்கிறவங்க வந்து எள்ளு நீங்க சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வாழைப்பழம் சாப்பிடுவேன். இந்த வாழைப்பழம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என் உடம்புக்கு தேவையான குளுக்கோஸ் லெவல வந்து மெயின்டெயின் பண்றதுக்கு வாழைப்பழம் சாப்பிடுவேங்க. எல்லாரும் வாழைப்பழம்லாம் சாப்பிட்டா சுகர் ஏறும்ன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அத வந்து எப்படி சாப்பிடணுங்கிறத வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா, சுகர்ல இருந்து நம்ம ஈஸியா வந்துரலாம். எல்லா பழங்களும் பலாப்பழம், அன்னாச்சி பழம், என்ன பழம் சாப்பிட்டாலும், செவ்வாழைப்பழம், என்ன பழம் சாப்பிட்டாலும் நம்ம வந்து ஈஸியா சுகர்லேருந்து வந்துரலாங்க. ஸோ இந்த மாரி இன்ஃபர்மேஷன்லாம் நான் என் உடம்ப வந்து ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிட்டு, எனக்கு எது செட் ஆகுது, எது செட் ஆகல, எதுல எனக்கு சத்துக்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அனலைஸ் பண்ணிட்டு, அந்த அனலைஸ் பண்ண விஷயத்த நான் வீடியோ மூலமாவும், ப்ளஸ் வந்து என்னோட குரூப்ல பயணிக்கிற எல்லாருக்குமே நான் ஷேர் பண்றேன். அதையும் தாண்டி அந்த குரூப்ல இருக்கிற நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சுகர்லேருந்து வெளிய வந்த அனுபவங்கள், அவங்க என்ன மாரி ஃபுட்லாம் எடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம குரூப்ல வந்து டெய்லியுமே பேசிட்டு இருக்கோம். இப்படி பேசுறனால என்ன ஆகுதுன்னா, நம்மளும் வந்து டயபெட்டிஸ்லேருந்து வெளிய வந்துரலாம் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வருது. பிளஸ் அவங்க எடுக்கிற ஃபுட்ட வந்து பார்க்குறனால, நம்ம அத வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த குரூப்ல வந்து கிடைக்குதுங்க. நீங்களும் என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல இணையணும்னா, ஸ்க்ரீன்ல என்னோட நம்பர் குடுக்குறேன். என்ன வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணிக்கிடுங்க. இதே மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு என்ன ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.